வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் கொஞ்சம் ஸ்பெஷல். இது ரொம்பவும் தனிப்பட்ட, ஆழமான ஒரு அனுபவத்தை பத்தினது. எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு, எந்த கவலையும் இல்லாம ரொம்ப வசதியா போயிட்டு இருந்த என்னோட சாதாரண வாழ்க்கைய எப்படி மொத்தமா சுக்குநூறாக்கிடுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். முன்னாடியெல்லாம் உலகத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ தூரத்துல ஒரு நிலப்பரப்பையோ இல்ல ஒரு மலைய பார்த்தா கூட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கடுமையான மன உளைச்சல் வருது. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? 1வது பகுதி அறியாமையின் இன்பம். இதெல்லாம் தெரியாம இருந்தப்போ வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சாலோ இல்ல கல்குவாரிகளை தாண்டி போனாலும் எனக்குள்ள பெருசா எந்த உணர்வும் வராது. ஆனா இப்போ அந்த மலைகளை இறக்கமே இல்லாம வெடி வச்சு உடைச்சு கல்லுக்கெல்லாம் லாரியில அள்ளிக்கிட்டு போறத பார்க்கும்போது நிஜமாவே நெஞ்சு வலிக்குதுங்க. இப்படி ஒரு மலையையே மொத்தமா அழிச்சிட்டா அங்க இருக்கிற பல்லுயிர் பேருக்கும் என்ன ஆகும்? மலைகள் அழிஞ்சா மரங்கள் அழியும், மரங்கள் அழிஞ்சா மழையே பெய்யாம போயிடுமேன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பதற்றம் வந்துட்டே இருக்கு. 2வது பகுதி நமது வாழ்வாதாரங்களை அழித்தல். நம்மளோட ஆறுகளையும் காடுகளையும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு புரிஞ்சப்போ இந்த வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் உங்களை கண்டிப்பா அதிர வைக்கும். ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அதுல வெறும் 1/2 இன்ச் மணல் இயற்கையா உருவாக சுமார் 200 வருஷங்கள் ஆகுமா. சும்மா நினைச்சு பாருங்க. இது எவ்ளோ பெரிய சோகம்னா, யாரோ சில பேரோட லாபத்துக்காக 200 வருஷம் ஆகிற அந்த மணலை 30-40 அடின்னு ராட்சச இயந்திரங்களை வச்சு அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க. இதனால நம்ம நிலத்தடி நீர் மொத்தமா காணாம போயிடுச்சுன்னா நாம எப்படி உயிர் வாழ்வோம்? அதே மாதிரி மரங்கள்ங்கிறது வெறும் அழகுக்காக நிக்கிறது கிடையாது. நமக்கு தேவையான முழு ஆக்சிஜனையும் கொடுக்கறது அதுதான். ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு பறவையோட வீட்டையே நாம அழிக்கிறோம். மரங்கள் இல்லனா பல உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சிடுங்கிற நெஜம் உரைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 3வது பகுதி திரைநாயகர்கள் மற்றும் உண்மையான தலைவர்கள். இந்த விழிப்புணர்வு வந்தப்போ சினிமாவுல யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறவங்க எல்லாம் கண்டிப்பா தலைவர்கள் ஆக முடியாதுங்கிறது எனக்கு ஆழமா புரிஞ்சது. நிஜமான தலைவர்னா யாரு? நம்ம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்மளோட வரலாற்றையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கவும் களத்துல இறங்கி போராடுறவங்க தான் உண்மையான தலைவர்கள். ஆனா நம்மகிட்ட இருக்கிற காட்டு வளம், கனிம வளம், நீர், நிலம், மலை, அப்புறம் கடல் வளம், இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத பத்தி 4 பேர்கிட்ட பேசலான்னு போனா பலருக்கும் அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியலைங்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு. நம்ம இயற்கை வளங்கள் எல்லாம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறேன்னு நண்பர்கள்கிட்ட கவலையா பேசுனா அவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அரசியலுக்கு போன நடிகர் விஜய் திரும்பவும் வந்து இன்னொரு படம் நடிப்பாரா? இதுதான் அவங்களோட இப்போதைய மிகப்பெரிய கவலையா இருக்கு. இதை நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 4வது பகுதி அறிதலின் சுமை. எந்த மண்ணுல நிக்கிறோமோ அந்த மண்ணை விட சினிமாவை அதிகமா நேசிக்கிறவங்க கிட்ட இந்த யதார்த்தத்தை சொல்லி சொல்லி எனக்கு ரொம்பவே சோர்வாகிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா, இந்த இயற்கை வரலாறு பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரதில்ல. ஒரு வகையில நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தானே, என் அறியாமையோட நிம்மதியை கெடுத்து என்னை இப்படி விழுப்படைய வச்ச அந்த நபர் மேல ஒரு கேஸ் போட்டுடலாமான்னு கூட சில நேரத்துல விரக்தியில தோணும். இது அவ்வளோ சீக்கிரம் இறக்கி வைக்க முடியாத ஒரு பெரிய சுமை. சோ இந்த அலசலோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி இதுதான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் நீங்க பழைய மாதிரியே எந்த கவலையும் இல்லாம வசதியான அறியாமையிலேயே தூங்க போறீங்களா? இல்ல விழித்தெழுந்து இந்த யதார்த்தத்தை எதிர்கொள்ள போறீங்களான்னு, நீங்களும் இந்த சுமையை என் கூட சேர்ந்து சுமக்க போறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.